உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாதிரியே தைரியமா இருடா, நீ பயந்துராதடா. இருடா, பயப்படக்கூடாது. என்ன மாமா என்னென்னமோ எழுதிருக்கு. சித்தப்பா, நான் அத்தையும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம். சித்தார்த் ராணிய டார்கெட் பண்ணும்போது நம்மள யாரோ டார்கெட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப புதுசா இருக்கே. என்ன தமன்னா ஏதோ புதுசுன்னு சொல்ற? அதான் ஏற்கனவே நமக்கு அந்த வீடியோ கேம பார்சல் அனுப்பி நம்மள டார்கெட் பண்ணாங்கல்ல. இனிமே இதை சாதாரணமா விட்டா நமக்கு தான் ஆபத்து. எனக்கு என்னவோ ராணி தான் அதை பண்ணாளோன்னு தோணுது. இல்லத்த, அவளுக்கு இப்ப வரைக்கும் பொம்மைய கொண்டது நாம தானே தெரியாது. சித்தப்பா, அதுல ஏதோ ஹிந்தியில எழுதிருந்ததுல, அதை நீங்க பாத்தீங்களா? அப்படின்னா அது பொம்மி. என்ன தமன்னா? ஏய், என்னடி இருக்கா? வர. இருக்கா? வர. ஏய், என்னடி இன்னத்தையோ சொல்றானு இஸ்துன்னு வந்துட்டு நீ இன்னத்தையோ போய் தேடினேங்கிற. இன்னத்துக்கோசர பாப்பா எழுதின லெட்டரை திரும்ப எத்துன்னு வரா? எக்கா, இத பாருக்கா. ஏய், எத்தனை தபாடி அத்தை பாத்துக்கினேங்கிறது? இதத்தான் நேத்து கூட மொட்டை மாடியில வச்சு காட்டினியே. எக்கா, இங்கே இரு, நான் வரேன். ஏய் எக்கா, வாக்கா. என்னடி பண்ற? வா, வந்து உட்காரு. ஏய், இன்னத்துக்கோசரம் இப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கின்னு ஸ்கிரீனை வர போட்டுட்டு இத பாருங்கற. எக்கா, இத இந்த கேண்டில் வெளிச்சத்துல பாருக்கா. இன்னாடி இத பக்கத்துல வச்சா? அட பாருக்கா, பயப்படாத. ஐயோ, சரிடி. தமன்னா, இப்ப எதுக்காக உயிர் போற மாதிரி பிரேக் அடிச்ச? அது அப்போ நான் அந்த சித்தார்த்துக்கு பார்சல்ல பாம் அனுப்புனா அந்த பொம்மை எனக்கு பாம் பார்சல் பண்ணி என் பிளானையே மாத்திருக்காளா? தமன்னா, எதுக்கு இப்ப பிரேக் போட்டேன்னு கேட்டேன். அத்தை, தோ ஹாஸ்பிடல் வந்துருச்சு பாருங்க. அதனால தான் ஸ்டாப் பண்ணேன். வந்துருச்சா? என்ன தமன்னா, யார்கிட்ட இருந்த மெசேஜ்? ஒண்ணும் இல்ல அத்தை, கஸ்டமர் கேர் மெசேஜ் வந்துச்சு. நீங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். சரி, வாங்க, நீங்க வாங்க. தமன்னாவுக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல இருக்கு. அதான் அவ நம்மள மட்டும் போக சொல்றா. சரி, வரேன். இறங்கி போலாம் மாமா. அக்கா, போலாம்க்கா, வாங்க. இறங்குங்க. அம்மா, அப்பா, அம்மா. நீங்க வாங்க. திரும்ப கால் வந்தா அந்த காலை ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன். அப்புறம் அந்த நம்பர்ல இருந்து திரும்பவும் கால் வந்தா உடனே எடுத்துறாதீங்க. ஒரு 4-5 ரிங்ஸ் போட்டோம், அப்புறம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. அப்பதான்
நம்ம டீம் அதை ட்ரேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சரிங்க மேம். பார்க்கலாம். ஹலோ தமன்னா, சொல்லு. நீ சொன்ன மாதிரியே நான் ஒருத்தனை வச்சு பேச சொல்லியிருக்கேன். ஆனா நாம பண்ண பிளான் மாறி ஓ ரூம்ல எப்படி பாம்பு வெடிச்சது? அதுவும் ரகுவரன் மனோக்கு காயமாயிடுச்சுன்னு வாய்ஸ் மெசேஜ் வேற போட்டிருந்த. அது எப்படி ஆச்சு? அந்த பாம்பு எப்படி ஓ ரூமுக்கு போச்சு? தமன்னா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. எல்லாமே அந்த பொம்மியோட வேலைதான். பொம்மியா? ஆமா. சரி, இப்ப எதுக்கு இப்படி ஒருத்தனை வச்சு பேச சொன்ன? ஏய், இது இன்னத்துக்குடி திரும்ப திரும்ப குத்துப்பாடின்னு சொல்ற? அக்கா, நான் சொல்றத மட்டும் செய். பேசாம அத்தை இந்த வெளிச்சத்துல காட்டி பாரு, அப்போ உனக்கே புரியும். மேம், திரும்ப அதே நம்பர்ல இருந்து கால் வருது. நீங்க அட்டெண்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. ஒரு 5 rings போயிடட்டும். 1. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ. என்ன சித்தார்த், பார்சல் வந்துச்சா? பாம்பு வெடிச்சுதா? ஏய், யாரா நீ? நீ முட்டைய கையில சிக்கிறன்னு வச்சுக்கோ. உன்னை மட்டும் இல்லடா, பொம்மிய கூட அத்தனை பேருக்கும் சாவமணி அடிச்சுட்டு தானே மறுவேளை பாப்பேன். சித்தார்த், எமோஷனல் ஆகாதீங்க ப்ளீஸ். ஏய், ரொம்ப துள்ளாத. நான் சொல்றத மட்டும் கேளு. இப்ப நான் சொன்ன மாதிரி பாம்பு வச்ச எனக்கு அதை நான் சொல்லாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன, நான் சொன்ன மாதிரி அது ஓ ரூம்ல வெடிக்கல, அவ்வளவுதான். சொன்னபடி செய்யறதுக்கு நான் என்ன அர்ச்சந்திரனா என்ன? இப்ப நான் சொன்னது நடக்கும்னு நம்புறியா? பாக்கலாம்டா. நான் உன்னை கொல்றேனா இல்ல நீ என்ன கொல்றேன்னு பாக்கலாம்டா. சரி சரி, பாத்துக்கலாம். சித்தார்த்த, நீ அந்த வீட்லயே தைரியமா இரு. நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுறேன். என்ன, அதை பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்ட. சரி சரி, இந்த காலை ட்ரேஸ் பண்ண சொன்ன புத்திசாலி போலீஸ் ஜான்சி மேட பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க தான் நாம பேசுனதுக்கு சாட்சி. சரியா? ஏய் ஏய், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.